أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைநேசர் ஆன்மீக மருத்துவம் வழங்கும் அமைதியை தேடி 40 நாள் பயணத்தில் இது முதலாவது நாள். மனித வாழ்க்கையில் இன்றைக்கி நாம் தேடக்கூடிய மிகப்பெரிய செல்வம் அமைதி. பணம், பதவி, புகழ் இப்படி எது இருந்தாலும் மன அமைதி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் மன அழுத்தத்தினால, பயத்தினால, கவலையினால் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அல்லாஹ்வை நினைவு கூறுவது தான். அல்லாஹு தாலா குர்ஆனில் குறிப்பிட்டு சொல்கிறான், அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். நிச்சயமாக அல்லாஹுடைய நினைவால் மட்டும்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு பெரிய வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உயிருள்ள உள்ளம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளம். உயிரே இல்லாத உள்ளம் அல்லாஹ்வை நினைவு கூறாத உள்ளம் அப்படின்னாங்க. அப்போ அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக மட்டும்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் குடும்ப பிரச்சனையினால் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் வேலையில் இருக்கக்கூடிய அழுத்தத்தினால் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் பொருளாதார பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு என்ன அப்படின்னா அல்லாஹ்வை நினைவு கூறுவது தான். நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறணும்னா நாம் என்ன செய்யணும்? நமக்கு தெரிஞ்ச தஸ்பீஹ் சின்ன சின்னது பேசிக்கா சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். இந்த தஸ்பீஹுக்கு தஸ்பீஹ் ஃபாத்திமான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுங்களா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க ஒரு தடவை ஆள் அனுப்பி விட்டு ஒரு விஷயத்தை கேட்டாங்க. என்ன தெரியுங்களா? ரொம்ப வேலை செஞ்சிட்ருக்கிறேன், கை கால்லாம் வலிக்குது, எனக்கு ஒரு வேலையாள் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு வேலையாள் கிடைக்கிறத விட ஒரு நல்ல ஒரு இதை நான் அவனுக்கு சொல்லித்தரட்டுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக சொல்லித்தாங்க அப்படின்னாங்க. சுப்ஹான் அல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை. இதை ஓது, கண்டிப்பாக நீ ஒரு வேலையாள் கிடைப்பதை விட உனக்கு சிறந்ததாக இருக்கும்னா. நாம் வேலை செஞ்சு நாம் கஷ்டப்பட்டு மிகப்பெரிய ஒரு சோர்வுக்குள்ளே இருக்கிறோம். இதை நீக்கிறதுக்கு அவங்க ஒரு ஆள் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆள் உனக்கு கிடைச்சி உன்னுடைய சோர்வை நீக்கிறத விட அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக உனக்கு மிகப்பெரிய நிம்மதி இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. துவா சொல்லித்தரேன், அந்த துவாவை கண்டிப்பாக நீங்கள் ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக தூமானீனத்தல் கல்ப். யா அல்லாஹ், என்னுடைய இதயத்திற்கு அமைதியை தருவாயாக. இந்த துவா ஓதுங்க. அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அமைதியை ஏற்படுத்துவான். ஆன்மீக மருத்துவம் வழங்கக்கூடிய அமைதியை தேடி 40 நாள் இந்த பயணத்தில் இன்றைக்கி முதலாவது நாள் நம்ம முடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் பிரயோஜனம் கொடுக்கும், மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கொடுக்கும். வல்லோன் அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.